Be
அன்பே அன்பே இறங்கிடும் ஆசீர்வாத தேவனோடு அன்பே அன்பே இறங்கிடும் ஆசீர்வாத தேவனோடு அன்பே அன்பே இறங்கிடும். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். Praise the Lord. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திர கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இஸ்ரவேலின் பரிசுத்தர் நம் நடுவிலே மிகவும் பெரியவராக இருக்கிறார். Holy One of Israel is very great in our midst. முடிந்தவர்கள் எல்லாரும் முழங்காலில் இருந்து நம்முடைய கரங்களை உயர்த்தி நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். All those who can, let us be on our knees, lift up our hands, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கடந்த நாட்களில் எல்லாம் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருந்தார். In all of the past days our God had been with us. கர்த்தர் நமக்கு செய்த பெரிய கிருபைக்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். This great grace bestowed, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் அறிந்திருக்கிறது போல ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வேகமாய் இந்த பூமிக்கு வந்து கொண்டிருக்கிறது. As we all know, fastly approaching this earth is a night wherein no man can work. அதுதான் உபத்திரவ காலம் என்றும் அந்த கிறிஸ்துவுடைய காலம் என்றும் நாம் அறிந்திருக்கிறோம். And we will know that is the tribulation period, the period of the Antichrist. அதற்கு முன்பாக நம்முடைய அருமையான ஆண்டவருடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும்படி கர்த்தர் நமக்கு இந்த தந்திருக்கிறார். And even before that the Lord has given us this to publish the great name of our God. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எல்லா ஸ்தானத்திலும் நான் அங்கே வந்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று அவர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். Our God has promised, in all the places where they record my name, I will be there in their midst. நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக எல்லா நிறைவோடு எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புகிற நம்முடைய ஆண்டவர் நம்மத்தில் எழுந்தருளி இருக்கிறபடியால் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Yes, in order to bless us, our God with all fullness, who filleth all in all, is come into our midst. Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் ஆராதிக்கிற நம்முடைய ஆண்டவர் எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர். Our God whom we worship has a name far above all other names. அவர் எல்லாவற்றையும் ஜெயித்த தேவன். A God who has conquered everything. அவர் எல்லா வானங்களுக்கு மேலாக உயர்ந்திருக்கிற தேவன். God who is exalted far above all heavens. பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலே வாசம் பண்ணும்படி இந்த வேளையில் அவர் நம் மத்தியில் நம்மை தேடி வந்திருக்கிறார். He is come seeking us that he might dwell among those who have a contrite heart. அந்த பெரிய தேவன் எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தோடு சகல அதிகாரத்தோடு வல்லமையோடு நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறபடியால் நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். That great God with his great name and power and authority is come in our midst. Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலேயும் ஆண்டவருடைய ஆளுகை நமத்தில் நிறைவாக இருக்க வேண்டும். And especially God's reign should be seen in fullness in every aspect. கர்த்தருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நாம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். Surrendering into the hands of God, let's all pray. தாவே நாங்களும் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே, உம்மை அல்லாமல் எங்களால் ஒன்று செய்ய முடியாது என்று நாங்கள் நன்றாக அறிந்திருக்கிறோம். நீர் எங்களுக்காக எல்லாவற்றையும் வெற்றிகரமாக செய்து முடித்திருக்கிற தேவன் என்றும் நாங்கள் அறிந்திருக்கிறோம். ஆனபடினால் கர்த்தாவே, எங்களுடைய முழு நாங்கள் உம்முடைய கரத்துல தருகிறோம். கூட்டம் முழுவதையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக வேண்டிக் கொள்ளுகிறோம். ஷிடோ ரபகதுனபாலா ரபஹதுனாயில பௌத்துனாயில. ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பகுதியிலேயும் உடைய நிறைவான ஆளுகை இருக்க வேண்டும். நீர் எங்கள் மத்தியிலே ராஜரீகம் பண்ணும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தர் எழுந்தருளும் போது சத்துருக்கள் சிதறுண்டு போவார்களே. ஆமென். ஆண்டவரே, எல்லா சத்துருடைய வல்லமைகளும் சிதறுண்டு போகும்படி எங்களுடைய தேவன் எங்கள் மத்தியில வல்லமையோடு எழுந்தருளி முழு கூட்டத்தையும் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக செபிக்கிறோம். உடைய நாமம் மாத்திரம் எங்கள் மத்தியில் உயர்த்தப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய பாட்டுகளை எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். God should undertake for our songs. நீதிமான்களுடைய கூடாரத்தில் இரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டு. Voice of salvation is in the tabernacle of righteous. எல்லா தேவனுடைய பிள்ளைகளும் கம்பீர சத்தத்தோடு பாடி கர்த்தரை ஆர்ப்பரிக்க வேண்டும். All the people of God with a voice of shout should sing and praises unto God. பாடும்போது ஒவ்வொருவருடைய ஆத்துமாவும் கம்பீரித்து மகிழ வேண்டும். Even as we sing, every one of our souls should shout and joy. பாட்டின் பகுதியெல்லாம் கர்த்தர் பொறுப்படுத்த ஆசீர்வதித்த எல்லா ஜனங்களையும் ஆவிக்குள்ளாக்கும்படியாய் நாம் ஜெபம் பண்ணுவோம். God may undertake for the service of song and bring everyone into the spirit. Let us all pray. தாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். நாங்கள் பாடும்போது எங்களுடைய உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட எங்களுடைய ஆத்துமாக்களும் கம்பீரித்து மகிழும்படி எல்லாருடைய இருதயங்களையும் நன்றியினால் நிரப்போடு வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தர் எங்களுக்கு தந்த இரட்சிப்பின் சந்தோஷத்தில் நிறைந்து பாடி உம்மை மகிமைப்படுத்த வேண்டுமே கர்த்தாவே. ஒருவரும் மௌனமாயிராமல் எல்லாரும் பாடி பாடி மகிழ்ந்து உம்மை ஆர்ப்பரித்து ஆராதிக்க உதவி செய்யும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம். நாங்கள் பாடி துதிக்கிற வேளையிலே எல்லா ஆண்டவரே, எல்லா அசுத்த ஆவிகளும் சாத்தாருடைய அஸ்திவாரங்களும் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. ஷபாலா ரபகத்துராயில பௌத்தராவாலாரி ஓ ஓ ரபகத்துராயில எல்லா கட்டுகளும் கலந்து போகட்டும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. துதிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த இடமெல்லாம் உடைய மகிமையினால் நிரப்பப்படும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொருவரும் மௌனமாயிராமல் எல்லாரும் ஒருபடப்பட்டு பாடி சந்தோஷத்தோடு ஆர்ப்பரித்து மகிழ எல்லாருக்கும் நீர் உதவி செய்வீராக. ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஒருவரும் கெட்டு போவது நம்முடைய ஆண்டவருடைய சித்தமே அல்ல. It is not the will of our God that any should perish. எல்லா மனிதரும் ரட்சிக்கப்படுவதே தேவ சித்தமாக இருக்கிறது. It is the will of God that everyone should be saved. எல்லாரும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைவதே தேவ சித்தமாக இருக்கிறது. It is the will of God that everyone come to the knowledge of the truths. தேசம் சாலமாக இருக்கிறது, திரளான ஜனங்கள் காணப்படுகிறார். Land is vast and there are multitudes of people. பக்தியுள்ள தெய்வத்தை தேடுகிற எந்த மதத்தில் உள்ள ஜனங்களா இருந்தாலும் கர்த்தர் அவர்களை சந்தித்து கொண்டு வரும்படியாக நாம் ஜெபம் பண்ணுவோம். People belonging to whichever religion, if they are godly, that the Lord might bring them to this place. Let us all pray. தாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொருவருக்காக நீர் மரணத்தை ருசி பார்த்த தெய்வம், ஒருவரு கெட்டு போக கூடாது என்று ஆண்டவரே எல்லாருடைய பாவங்களை நீர் சுமந்து தீர்த்த தெய்வம்,
எல்லாருக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்த தேவன் ஆண்டவரே இதை அனுபவிக்க முடியாது இந்த தேசத்தில் உள்ள ஜனங்களுடைய கண்களை திறக்கவோ வேண்டிக் கொள்கிறோம். திரளான ஜனங்கள், பக்தியுள்ளவர்கள், உம்மை தேடுகிறவர்கள், உண்மையுள்ளவர்கள் ஆண்டவரே எல்லாரையும் நீர் வேறு பிரித்து கொண்டு வரும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென் ஆண்டவரே, ஆங்காங்கு ஜனத்தோடு நீர் பேச வேணுமே, அவருடைய ஆவியை ஏவ வேணுமே. ஆமென் ஆண்டவரே, எல்லா நிலவரங்களில் இருக்கிற ஜனங்களும் இந்த இடத்தில் தேடி வரும்படி ஆக ஜனங்களை உபக்கமாக நீர் இழுக்கவோ வேண்டிக் கொள்கிறோம். நாங்கள் நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்கிறதற்கும் அதிகமாய் செய்கிற எங்களுடைய ஆண்டவர் திரளான ஜனக்கூட்டத்தை இந்த நாட்களிலே சந்தித்து இந்த கடைசி நாட்களில் நீர் வேறு விரித்து கொண்டு வரும்படியாக செபிக்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கூடாரத்தின் எல்லையும் சாலமாக்கு என்று சொன்னீரே ஆண்டவரே, எங்களுக்கு ஒரு சாலமான கூடாரத்தை தந்திருக்கிறீர் ஆண்டவரே. உனக்கு பதிலாக மனுஷர்களையும் ஜீவனுக்கீடாக ஜனங்களை தருவேர் என்று சொன்னீரே. ஜனங்களை தாரும், திரளான ஜனங்களை கொண்டு வாரும், இந்த இடங்களை நிரப்புவீராக. ஓ ஜீசஸ், தடைகளை நீக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தாவே, உடைய கரத்தில் தருகிறோம். நீர் பொறுப்படுத்தும், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். நீர் கொண்டு வந்த திரளான ஜனங்களை எங்களுடைய விசுவாச கண்ணால் காண்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம், உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. திரளான ஜனங்களை கர்த்தர் கொண்டு வந்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Because the Lord has brought multitudes of people, let's all praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆவியில நிறைந்து ஆராதிக்கும் போது ஜனத்துக்குள்ள ஒரு பெரிய விடுதலையை கர்த்தர் கட்டளையிட வேண்டும். Even as we worship, being filled in the Spirit, the Lord should command deliverance among the people. பாவத்தின் வல்லமையிலிருந்து ஜனங்கள் விடுதலை பெற வேண்டும். People needs be free from the power of sin. வியாதியின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். People should be freed from the power of sickness. பின்மாற்றத்தின் வல்லமையிலிருந்து விடுதலை பெற வேண்டும். Should be delivered from the power of backsliding. பல வகையான பிரச்சனைகளோடு வருகிற ஜனங்கள் எல்லா பிரச்சனையிலிருந்து ஆவியில ஒரு பெரிய விடுதலையை பெற்றுக் கொள்ள வேண்டும். People coming with a variety of problems, they should be filled with the Spirit and receive deliverance. எல்லா விடுதலையையும் ஜனத்துக்கு கர்த்தர் கட்டளையிடும்படியாய் ஜெபம் பண்ணுவோம். That the Lord might command all deliverance to the people. Let's all pray. தாவே, நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். வருகிற ஒவ்வொரு ஜனங்களுடைய இருதயத்தை காண்கிற ஆண்டவர் கர்த்தாவே, ஒவ்வொருவருக்கும் என்னென்ன யார் யாருக்கு விடுதலை தேவையோ எல்லா விடுதலைகளை நீர் கொடுக்க முடியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஒருவராயில் கட்டுகளோடு திரும்ப கூடாது. எல்லா கட்டுகளையும் அறுத்து நீர் விடுதலையாக்கி விடுதலையோடு ஜனங்கள் திரும்பி செல்லும்படி கர்த்தர் உதவி செய்யும்படியாய் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய ஆவி எங்கே உண்டோ அங்கே விடுதலை உண்டு என்று சொன்னீரே. ஆனபடியால் கர்த்தாவே, தேவ ஆவியானவர் சகல விடுதலையையும் ஜனத்துக்கு கட்டளையிடும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். விடுதலையோடு ஜனங்களுமே ஆராதிக்கட்டும், தொழுது கொள்ளட்டும், விடுதலையோடு உம்மை மகிமைப்படுத்தட்டும். ஆண்டவரே, கடந்து செல்லும் போது விடுதலையோடு எல்லா விதத்திலேயும் சுயாதீனமாய் சுதந்திரமாய் கடந்து செல்லும்படி ஜனங்களை சந்திப்பீராக உம்முடைய கரத்திலே தருகிறோம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கர்த்தர் அப்படியே செய்தபடியால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். The Lord has done accordingly. Let's praise God. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். நல்ல சாட்சிகளை கர்த்தர் தர வேண்டும். God should raise up good testimony. ஜனங்களோடு கர்த்தர் பேச வேண்டும். God should speak to his people. பரலோகத்திலிருந்து தன்னுடைய வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். Send his word from heaven. ஒவ்வொருவருக்கும் தேவையான வார்த்தைகள் புறப்பட்டு வர வேண்டும். And words needed for everyone should proceed. தூது கொடுக்கிற தம்முடைய பரிசுத்தவான்களை ஆண்டவர் அவருடைய கரத்திலே எடுத்து பிரயோஜனப்படுத்த வேண்டும். His saint who delivers the message, the Lord should take him in his hand and use him. உன்னை கொண்டு ஜாதிகளை நொறுக்குவேன் என்று ஆண்டவர் சொன்னார். The Lord said, I will break nations through thee. ஒவ்வொரு வார்த்தையும் சகல துஷ்ட வல்லமைகளை நொறுக்கி ஜனத்துக்கு விடுதலையையும் ஆசீர்வாதங்களை கட்டளையிட வேண்டும். Every word of God should break in pieces the evil forces and bring deliverance to the people. நல்ல சாட்சிக்காய் நல்ல தூதுக்காக நாம் எல்லாரும் ஜெபம் For பண்ணுவோம். the good testimony and good message, let us all pray. தாவே, நாங்களும் நன்றியோடு துதிக்கிறோம். நல்ல சாட்சிகளை தந்து ஜனத்தை நீ பக்தி விருத்திக்குள்ளாக்க வேண்டும், உயிர்ப்பிக்க வேண்டும். நல்ல தூதுகளை தந்து ஒவ்வொரு வார்த்தையின் மூலமாக ஜனங்களை தொட்டு
உம்முடைய வார்த்தையின் நாள் உமக்கு இழுத்துக் கொள்ளும்படியாக நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்முடைய கரத்துல எடுக்க வேணுமே. ஆமென் ஆண்டவரே. உம்முடைய கரத்திலே அஸ்திராயுதமும் தண்டாயுதமாக நீர் எடுத்து பாவிக்க வேணுமே. சகல துஷ்ட வல்லமைகளும் நொறுக்கப்பட வேண்டுமே. ஆமென் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டுமே. உம்மை துதிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. அன்றைக்கு சிங்கத்தின் வாயில் இருந்தும் கரடியின் வாயில் இருந்தும் கோலியாத்தருடைய கையில் இருந்தும் ஜனத்தை விடுதலை ஆக்குனது போல எல்லா துஷ்ட வல்லமையிலிருந்து ஜனத்தை விடுவிக்க வேண்டுமே கர்த்தாவே. அதற்கு ஏற்ற உடைய வார்த்தைகளை நீர் அனுப்பி கொடுக்கும்படியாக செபிக்கிறோம். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. கர்த்தருடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். The word of God, let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தவறான பிழையான உபதேசங்களினால் சிக்குண்டிருக்கிற திரளான ஜனங்கள் இந்த தேசத்துல உண்டு. There are multitudes of people in the land who are entangled in false and erroneous teachings. இந்த கடைசி நாட்களில் அப்படிப்பட்ட ஜனங்களை எல்லாம் உண்மையுள்ள ஜனங்களை எல்லாம் விடுதலையாக்கி கொண்டு வர வேண்டும். In these last days, the Lord should set free all such faithful people. அப்படிப்பட்ட எல்லாருடைய விடுதலைக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் For பண்ணுவோம். the deliverance of such people, let's all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அந்த தேசத்துல கர்த்தர் ஒரு பெரிய ஆவிக்குரிய எழுப்புதலை தர வேண்டும். The Lord should send a great spiritual revival in that land. இவ்வளவு திரளான ஜனங்களுக்குள்ள எழுப்புதல் உண்டாகி அநேகர் இந்த அனுபவத்துக்குள்ள கடந்து வர வேண்டும். There should be a great revival among the people of the land, and many should come into this experience. ஆசீர்வாதங்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து ஸ்தோத்திரம் For பண்ணுவோம். the blessings of let's all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நம்முடைய தேவன் ஜெபத்தை கேட்கிற தேவன். Our God is a God who heareth our prayers. நாம் நினைக்கிறதற்கு வேண்டிக் கொள்ளுகிறதற்கு மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன். God who works more abundantly than we can ask or think. அப்படியே செய்ய போகிறபடினால் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். He is going to do accordingly. Let's praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் உயர்த்தப்பட வேண்டும், மகிமைப்படுத்தப்பட வேண்டும். The name of our God alone should be exalted and glorified. அதற்காக நாம் எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். For that, let's all praise God. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கிற எங்கள் அருமையான நல்ல பிதாவே, நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். மகிமையின் ராஜாவாக, நீதியின் ராஜாவாக, சகலவற்றையும் ஜெயித்தவராக, பூமியில் உள்ள ராஜாக்களுக்கெல்லாம் அதிபதியாக, எல்லா நாமத்துக்கு மேலான நாமத்தை உடையவராக நீர் எங்கள் மத்தியிலே எல்லா நிறைவோடு எழுந்தருளி வந்திருக்கிறபடினால் நாங்கள் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். கூட்டத்தின் ஒவ்வொரு பகுதியிலேயும் உம்முடைய ராஜரீகம் எங்கள் மத்தியிலே விளங்க போகிறபடினால் நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்தி உம்முடைய திருக்கரத்தில் சமர்ப்பிக்கிறோம். நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆமென். அல்லேலூயா.
அன்பு கூறும் உம்மாலில் முற்றும் செய்யும் கழுவி அளவில்லா உமதன்மை ஊற்றுவி காற்றினாலே அலை போல் அடிபட்டு கலங்கி அலைந்த நம் ஈசனிடையும் காற்றினாலே அலை போல் அடிபட்டு கலங்கி அலைந்த நம் ஈசனிடையும் அப்போஸ்தலரின் சபையிலே சென்றதால் நம்பினாலும் அதை உணர்ந்தறிவேன் அப்போஸ்தலரின் சபையிலே சென்றதால் நம்பினாலும் அதை உணர்ந்தறிவேன் அநாதி ஸ்ரீகதா செய்தி தழித்து அங்கிக்காரும் எந்த இடத்துக் கொண்டேன் அநாதி ஸ்ரீகதா செய்தி தழித்து அங்கிக்காரும் எந்த இடத்துக் கொண்டேன் அன்பு கூறும் உம்மானே முற்றும் செய்யும் கழுவி அளவில்லா உமதன்மை ஊற்றுவி அன்பு கூறும் உம்மானே முற்றும் செய்யும் கழுவி அளவில்லா உமதன்மை ஊற்றுவி நித்தம் பகைக்கப்பட்டு தனிமையில் இன்றையால் தவிக்கையும் தீர்ச்சி அணைத்தீர் நித்தம் பகைக்கப்பட்டு தனிமையில் இன்றையால் தவிக்கையும் தீர்ச்சி அணைத்தீர் இசிப்பேன் நன்மை பசிச்சிட்டதால் திறம் மகிழ்ந்தும் என்னை திருப்பேன் இசிப்பேன் நன்மை பசிச்சிட்டதால் திறம் மகிழ்ந்தும் என்னை திருப்பேன் அநாதி ஸ்ரீகதா செய்தி தழித்து அங்கிக்காரும் எந்த இடத்துக் கொண்டேன் அநாதி ஸ்ரீகதா செய்தி தழித்து அங்கிக்காரும் எந்த இடத்துக் கொண்டேன் அன்பு கூறும் உம்மானே முற்றும் செய்யும் கழுவி அளவில்லா உமதன்மை ஊற்றுவி அன்பு கூறும் உம்மானே முற்றும் செய்யும் கழுவி அளவில்லா உமதன்மை ஊற்றுவி பாடுகளின் பாதையில் சொகையிலே கலந்ததன் நிறுத்தம் வீசுகொடியே பாடுகளின் பாதையில் சொகையிலே கலந்ததன் நிறுத்தம் வீசுகொடியே இவர் புத்து அகராணி உன்னை சந்தித்து இவர்களும் இனலினை திருவே இவர் புத்து அகராணி உன்னை சந்தித்து இவர்களும் இனலினை திருவே அநாதி ஸ்ரீகதா செய்தி தழித்து அன்பிற்காரும் எந்த இடத்துக் கொண்டேன் அநாதி
கருணையால் இழுத்துக் கொண்டீர். அன்பு கூறும் மாலை முற்றும் செய்யும் கொள்ளுவின் அளவில்லா உமதன்பில் ஊற்றுவீர். அன்பு கூறும் மாலை முற்றும் செய்யும் கொள்ளுவின் அளவில்லா உமதன்பில் ஊற்றுவீர். அனாதை சீனத்தால் சிறி தழித்தீர். அன்பு கருணையால் இழுத்துக் கொண்டீர். அனாதை சீனத்தால் சிறி தழித்தீர். அன்பு கருணையால் இழுத்துக் கொண்டீர். அன்பு கூறும் மாலை முற்றும் செய்யும் கொள்ளுவின் அளவில்லா உமதன்பில் ஊற்றுவீர். அன்பு கூறும் மாலை முற்றும் செய்யும் கொள்ளுவின் அளவில்லா உமதன்பில் ஊற்றுவீர். அனாதை சீனத்தால் சிறி தழித்தீர். அன்பு கருணையால் இழுத்துக் கொண்டீர். அனாதை சீனத்தால் சிறி தழித்தீர். அன்பு கருணையால் இழுத்துக் கொண்டீர். அன்பு கூறும் மாலை முற்றும் செய்யும் கொள்ளுவின் அளவில்லா உமதன்பில் ஊற்றுவீர். அன்பு கூறும் மாலை முற்றும் செய்யும் கொள்ளுவின் அளவில்லா உமதன்பில் ஊற்றுவீர். அனாதை சீனத்தால் சிறி தழித்தீர். அன்பு கருணையால் இழுத்துக் கொண்டீர். அனாதை சீனத்தால் சிறி தழித்தீர். அன்பு கருணையால் இழுத்துக் கொண்டீர். அன்பு கூறும் மாலை முற்றும் செய்யும் கொள்ளுவின் அளவில்லா உமதன்பில் ஊற்றுவீர். அன்பு கூறும் மாலை முற்றும் செய்யும் கொள்ளுவின் அளவில்லா உமதன்பில் ஊற்றுவீர். அன்பு கூறும் மாலை முற்றும் செய்யும் கொள்ளுவின் அளவில்லா உமதன்பில் ஊற்றுவீர். அன்பு கூறும் மாலை முற்றும் செய்யும் கொள்ளுவின் அளவில்லா உமதன்பில் ஊற்றுவீர். அன்பு கூறும் மாலை முற்றும் செய்யும் கொள்ளுவின் அளவில்லா உமதன்பில் ஊற்றுவீர். அன்பு கூறும் மாலை முற்றும் செய்யும் கொள்ளுவின் அளவில்லா உமதன்பில் ஊற்றுவீர். அன்பு கூறும் மாலை முற்றும் செய்யும் கொள்ளுவின் அளவில்லா உமதன்பில் ஊற்றுவீர். அன்பு கூறும் மாலை முற்றும் செய்யும் கொள்ளுவின் அளவில்லா உமதன்பில் ஊற்றுவீர். அன்பு கூறும் மாலை முற்றும் செய்யும் கொள்ளுவின் அளவில்லா உமதன்பில் ஊற்றுவீர். அன்பு கூறும் மாலை முற்றும் செய்யும் கொள்ளுவின் அளவில்லா உமதன்பில் ஊற்றுவீர். அன்பு கூறும் மாலை முற்றும் செய்யும் கொள்ளுவின் அளவில்லா உமதன்பில் ஊற்றுவீர். அன்பு கூறும் மாலை முற்றும் செய்யும் கொள்ளுவின் அளவில்லா உமதன்பில் ஊற்றுவீர்.
அதிசேஷு நீயல்லோ போகில்ல வேறெங்கும் என்னை விட்டு பிரியா ஆனந்து கால்வரி கிருஷதில் துதரி பீடகள் ஏற்ற பிரியனே ஆனந்து கால்வரி கிருஷதில் துதரி பீடகள் ஏற்ற பிரியனே அண்ணன் சொன்னிக்கு நான் துதிரம் சொன்னிக்கு நான் காருண்யனே நின் ஸ்நேகமாச்சரியம் அண்ணன் சொன்னிக்கு நான் துதிரம் சொன்னிக்கு நான் காருண்யனே நின் ஸ்நேகமாச்சரியம் வாழும் நான் യേശുവേ നിൻ മകൾ സ്നേഹത്തിൽ ആയിരവര്യമാ പാവന സ്നേഹത്തിൽ പതിനായിരങ്ങളിൽ അതിശേഷു നീയല്ലോ പോകില്ല വേറെങ്ങും നിന്നെ വിട്ട് പ്രിയാ പതിനായിരങ്ങളിൽ അതിശേഷു നീയല്ലോ പോകില്ല വേറെങ്ങും നിന്നെ വിട്ട് പ്രിയാ ശോധനയാ അന്തിരയിരുമ്പോൾ സാധനയിങ്ങി നടത്തിടും നാഥനേ ശോധനയാ അന്തിരയിരുമ്പോൾ സാധനയിങ്ങി നടത്തിടും നാഥനേ ശോഭന തിരമണയും ഞാൻ നിശ്ചയം ശക്തനാകും നിൻ ദിവ്യ സ്നേഹത്താൽ ശോഭന തിരമണയും ഞാൻ നിശ്ചയം ശക്തനാകും നിൻ ദിവ്യ സ്നേഹത്താൽ പാടും ഞാൻ യേശുവേ നിൻ മകൾ സ്നേഹത്തിൽ ആയിരവര്യമാ പാവന സ്നേഹത്തിൽ പതിനായിരങ്ങളിൽ അതിശേഷു നീയല്ലോ പോകില്ല വേറെങ്ങും നിന്നെ വിട്ട് പ്രിയാ പതിനായിരങ്ങളിൽ അതിശേഷു നീയല്ലോ പോകില്ല വേറെങ്ങും നിന്നെ വിട്ട് പ്രിയാ സ്നേഹത്തിൽ നിർമ്മല കാന്തയാവാൻ സ്നേഹോന്മദാനം നൽകിയ പ്രിയനേ സ്നേഹത്തിൽ നിർമ്മല കാന്തയാവാൻ സ്നേഹാത്മദാനം നൽകിയ പ്രിയനേ സ്നേഹസ്വരൂപനാം നിൻ മുഖം കാണും ഞാൻ സ്വധുരിയിൽ നിത്യമാം തേജസ്സിൽ സ്നേഹസ്വരൂപനാം നിൻ മുഖം കാണും ഞാൻ സ്വധുരിയിൽ നിത്യമാം തേജസ്സിൽ പാടും ഞാൻ യേശുവേ നിൻ മകൾ സ്നേഹത്തിൽ ആയിരവര്യമാ പാവന സ്നേഹത്തിൽ പതിനായിരങ്ങളിൽ അതിശേഷു നീയല്ലോ പോകില്ല വേറെങ്ങും നിന്നെ വിട്ട് പ്രിയാ പതിനായിരങ്ങളിൽ അതിശേഷു നീയല്ലോ പോകില്ല വേറെങ്ങും നിന്നെ വിട്ട് പ്രിയാ സ്നേഹത്തിൽ പൂർണ്ണതയാം സിയോൻ സർവ്വവല്ലഭൻ നിത്യനിവാസി
പതിനായിരങ്ങളിൽ അതിശേഷ നീയല്ലോ പോകില്ല വേറെങ്ങും നിന്നിലേക്ക് പ്രിയ. പതിനായിരങ്ങളിൽ അതിശേഷ നീയല്ലോ പോകില്ല വേറെങ്ങും നിന്നിലേക്ക് പ്രിയ. സ്നേഹത്തിൽ നിർമ്മല കാന്തയാവാ സ്നേഹാത്മദാനം നൽകിയ പ്രിയനേ. സ്നേഹത്തിൽ നിർമ്മല കാന്തയാവാ സ്നേഹാത്മദാനം നൽകിയ പ്രിയനേ. സ്നേഹസ്വരൂപനാം നിൻമുഖം കാണും ഞാൻ സ്വർഗ്ഗത്തിൽ. നിത്യമാം തേജസ്സിൽ സ്നേഹസ്വരൂപനാം നിൻമുഖം കാണും ഞാൻ സ്വർഗ്ഗത്തിൽ. നിത്യമാം തേജസ്സിൽ പാടും ഞാൻ യേശുവേ നിൻ മഹാസ്നേഹത്തെ. മാറിയവന്യമാ പാവന സ്നേഹത്തെ. പതിനായിരങ്ങളിൽ അതിശേഷ നീയല്ലോ പോകില്ല വേറെങ്ങും നിന്നിലേക്ക് പ്രിയ. പതിനായിരങ്ങളിൽ അതിശേഷ നീയല്ലോ പോകില്ല വേറെങ്ങും നിന്നിലേക്ക് പ്രിയ. പാടും ഞാൻ യേശുവേ നിൻ മഹാസ്നേഹത്തെ. മാറിയവന്യമാ പാവന സ്നേഹത്തെ. പതിനായിരങ്ങളിൽ അതിശേഷ നീയല്ലോ പോകില്ല വേറെങ്ങും നിന്നിലേക്ക് പ്രിയ. പതിനായിരങ്ങളിൽ അതിശേഷ നീയല്ലോ പോകില്ല വേറെങ്ങും നിന്നിലേക്ക് പ്രിയ. പാടും ഞാൻ യേശുവേ നിൻ മഹാസ്നേഹത്തെ. മാറിയവന്യമാ പാവന സ്നേഹത്തെ. പതിനായിരങ്ങളിൽ അതിശേഷ നീയല്ലോ പോകില്ല വേറെങ്ങും നിന്നിലേക്ക് പ്രിയ. പതിനായിരങ്ങളിൽ അതിശ്രേഷ്ഠ നീയല്ലോ പോകില്ല വേറെങ്ങും നിന്നിലേക്ക് പ്രിയ. എന്നേശുവേ എൻ ജീവൻ നീരല്ലോ. എന്നേശുവേ എൻ ബലം നീരല്ലോ. എന്നേശുവേ എൻ ജീവൻ നീരല്ലോ. എന്നേശുവേ എൻ ബലം നീരല്ലോ. സിയോനിൻ പാതയിൽ വെളിച്ചം നീരല്ലോ. നിസരും മുഖം കണ്ടേറ്റും കളിക്കേ. സിയോനിൻ പാതയിൽ വെളിച്ചം നീരല്ലോ. നിസരും മുഖം കണ്ടേറ്റും കളിക്കേ. മരണയിരുളെ കള്ളത്താക്കിനീരേ ആണ്ടിലായിക്കയും തൂക്കിലിടയവാ
நீயல்லோ ஈசனும் முகம் கண்டு வேண்டும் கடினே ஈசனின் குறைகள் யாவையும் மன்னித்து இயேசுவும் மன்னினை ஆவியால் அழித்தீர். ஈசனின் குறைகள் யாவையும் மன்னித்து இயேசுவும் மன்னினை ஆவியால் அழித்தீர். நித்திய ஜீவ வசனத்தின் பெயரில் நித்திய ஜீவ
சேரும் முகம் கண்டேக்கும் நடிவே சீயோனின் பாதையில் வெளிச்சம் நீடல்லோ சேரும் முகம் கண்டேக்கும் நடிவே ஆயிரம் போல சோதனை வரையும் கர்த்தம் திருவை சோதனையோ ஆயிரம் போல சோதனை வரையும் கர்த்தம் திருவை சோதனையோ கால்களின் தீரமா பாதி நொழியா கால்களின் தீரமா பாதி நொழியா மாறவும் வாக்குகள் இதுவும் தொழிலுமே மாறவும் வாக்குகள் இதுவும் தொழிலுமே இயேசுவே என் ஜீவனீரல்லோ இயேசுவே என் பெயரீரல்லோ இயேசுவே என் ஜீவனீரல்லோ இயேசுவே என் பெயரீரல்லோ சீயோனின் பாதையில் வெளிச்சம் நீடல்லோ சேரும் முகம் கண்டு எங்கும் வழிவே சீயோனின் பாதையில் வெளிச்சம் நீடல்லோ சேரும் முகம் கண்டு எங்கும் வழிவே
hallelujah, hallelujah, hallelujah. Shadabana rimana, oh rabaka tudabana, mine, shibidibidibidibidibidaba. Hallelujah, 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 hallelujah. Tudabakadabaka, tudabakadabaka, tudabana, tudibikadabakadabaka. ஆமா, நல்லா வர்ஷிப் பண்ணணும். Worship him well. நல்லா வர்ஷிப் பண்ணணும். Worship him well. இந்த வர்ஷிப் டைம், இந்த ஆராதிக்கிற நேரம் முடியும் போது உன் ஆத்மாவுல பெரிய இளைப்பாறுதல் இருக்கணும். When the worship session gets over, there must be a great rest in your soul. அடுத்த போஷனுக்கு போறதுக்கு முன்னால உனக்கு ஒரு திருப்தி உண்டாகணும். When you skip on to the next session, there should be a satisfaction in you. நான் உன்னை என் ஆலயத்தில் திருப்தியாக்குவேன் கர்த்தர் சொல்கிறார். The Lord say, I will satisfy in my temple. அபிஷேகத்துல ஒரு full ஒரு நிறைவு வர வேண்டும். There should be fullness in anointing. எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? How many you desire this? நீ பாட்டுக்கு ஆவியில் நிறைஞ்சிட்டே இருக்கணும், கர்த்தர் உன்கிட்ட பேசிட்டே இருப்பாரு, உன் ஆத்துமா களி கூறணும். You have to keep filling in spirit, your soul must rejoice in the Lord. அந்த நாட்களை நீ நினைத்து பார். You just think about those days. உன்னை மறந்து தேவனை துதித்து ஆராதித்த காலங்கள். The days which you have forgotten and you have forsaken, you have இதோ அது worshipped God. திரும்பி வருகிறது. It is coming back again. உன் தேவனுக்குள் களி கூறு. Rejoice in the Lord. லுமியானா சேகா துதானியா, ஓ துதா துதாபக துதா, ஈனா வந்தன வானியா, ஷிடாய். Hallelujah, hallelujah. Ribala bakara, bakara bala katuda bakatuda, tuda bakara bakatuda bakatuda bala katuda, tuda bakara bakatuda bakatuda bania, tuda bala, tuda bania, tisaila bani, ribila bani, oh tuda bakatu. Amen. Shida bala bari bala bari bala bari bala bagari bala bagara bala bagatuda bala. Shida bala gari bigara bala katuda bala katuda bania, ribila mana. Amen, 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 amen. Shida bala kada bakada bakatuda bala katuda bania. Hallelujah, hallelujah. ஆமா, எத்தனையோ ஆராதனைகள் நீ சரியாய் ஆராதிக்கவில்லை. Many a worship times you did not worship him properly. உன் மனசாட்சிக்கு தெரியும். And it is known to your conscience. நீ பரிசுத்த அலங்காரத்தோடு எத்தனையோ ஆராதனைகளில் நீ தொழுது கொள்ளவில்லை. In many of the worship you did not worship him in the beauty of holiness. ஆனால் நீ ஆராதனைக்கு வந்தாய். But you came to the worship session. ஆனால் நீ பரிசுத்த குலைச்சலாய் உன்னை அவன் மாற்றி விட்டான். The Lord have made you profane in holiness. ஆனபடியால் நீ பரிசுத்தம் இல்லாமல் நீ ஏதோ ஒரு ஆராதனையில் கலந்து கொண்டு போய் விட்டாய். With holiness you have participated in the worship and you have departed. இன்றைக்கு கர்த்தருடைய சன்னிதானத்தில் நீ முழங்கால் போட்டிருக்கிறபடியினால், Today since you have knelt down in the presence of God, இன்றிலிருந்து நீ பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுவாய். from today you will worship the Lord in the beauty of holiness. கர்த்தர் இதை உனக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். The Lord is giving you as a promise to you. நீ என்றைக்கும் இனிமேல் பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுவாய். Forever and ever you will worship the Lord in beauty of holiness. விபிலபலபக துடபானியா, ஓ துடா துடா துடபானியா, துடபக துடா, துடா மானஸ். Bakari Bilamanaka Shabania. Hallelujah, hallelujah, hallelujah. Tudabania Rabana. Amen. நீங்க வரும்போது பல பிரச்சனைகளோடு வந்திருக்கலாம். When you come you may come with many problems. சில மன போராட்டங்களோடு வந்திருக்கலாம். With many mental depression you have come here. சில ஆவிகளுடைய தாக்குதலோடு வந்திருக்கலாம். And because of many attacks of the devils you may come here. அதுக்கு எப்பொழுது முடிவு உண்டாகிறது? And when there will be end for those problems? நீ முழங்கால் போட்ட உடனே அதனுடைய வல்லமை குறைகிறது. When you kneel down the power is diminishing. நீ அபிஷேகத்துல நிரம்பும் பொழுது அதனுடைய பிடிகள் முற்றிலுமாய் அறுந்து போய் விடுகிறது. When you keep filling in spirit the road will be completely cut off.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe this? நீ ஆராதிக்க ஆராதிக்க சத்துரு தோற்கடிக்கப்படுகிறார். When you keep serving and worshiping God at the with full strength, முழு மனதோடு, with all your mind, ஹalleluya, தேவனை ஆராதிப்பாயாக. worship the Lord. இபாலபரி பாலபரி பாலபக்கரபர கஷனாய் ஹிப் ராமனா சிபே நமஹலா துரப. ஆமா ஆமென். கர்த்தர் இன்றைக்கு உன் சிந்தையிலே ஒரு பரிசுத்தத்தை தருகிறார். Lord, they are giving you holiness in your thoughts. கர்த்தர் இன்றைக்கு உன் கண்களில் ஒரு பரிசுத்தம் தருகிறார். Today the Lord is giving holiness in your eyes. நான் சொல்லிக்கிட்டே வருவேன், எதை விசுவாசிக்கிறீங்களோ அது உங்களுக்கு பலிக்க போகுது. I keep telling what you believe, it will become and rest upon you. நான் ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே வருவேன். I keep telling one by one. நீ சுதந்திரவாளியாக இருந்தால் எது உனக்கு டச் ஆகுதோ அது உனக்கு பலிக்கும். If you are an inheritor, what touches you, you will prosper. இன்னைக்கு நீ முழங்கால்ல நின்று ஆராதித்துக் கொண்டிருக்கிறாய். You are kneeling and you are worshiping God. ஆண்டவரே, என் ஜீவகாலமெல்லாம் நான் பரிசுத்தத்தினால் உன்னை அலங்கரிக்க வேண்டும், பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுது கொள்ள வேண்டும் என்று நீ போராடி கொண்டிருக்கிறாய். You are striving hard all through your life days. I have to worship the Lord in the beauty of holiness. அப்படி போராடி கொண்டிருக்கிற உனக்கு, And you that connect for that, கர்த்தர் எனக்கு ஒன்றைக்கு சிந்தையிலே பரிசுத்தத்தை தருகிறார். today the Lord is commanding you to. Hallelujah, 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 hallelujah. Sidai thida. Oh, thida, 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 thida. உன் சிந்தையை கலங்கடித்துக் கொண்டிருக்கிற ஆவியை கர்த்தர் கடிந்து கொள்கிறார். The Lord is rebuking the spirit that is coming with your thoughts. ஆமென். கர்த்தர் இந்த காலை வேளையிலே உன் கண்களில் பரிசுத்தத்தை கட்டளையிடுகிறார். In this morning time, the Lord is commanding our eyes in holiness. பெற்றுக்கொள். Receive it. பெற்றுக்கொள். Receive. ரபானியா ரபாகத்னா. Hallelujah, hallelujah, hallelujah. குராபானியா. ஆமென். உன்னுடைய உதடுகளில், உன்னுடைய நாவில், உன்னுடைய பற்களில், உன்னுடைய வாயில், உன்னுடைய வார்த்தைகளில் கர்த்தர் பரிசுத்தத்தை கட்டளையிடுகிறார். In your mouth, in your lips, in your tongues, the Lord is commanding holiness. நீ இப்பொழுது விசுவாசித்தால் அது உனக்கு பலிக்கும். If thou upon you, துடாபாலாக்கா துடாபானியா ரெபா. ஆமென். இப்பொழுது அவருடைய பரிசுத்தம் உன் எலும்புகளுக்குள் இறங்க போகிறது. right now the holiness is going to descend upon your bones. உன்னுடைய எலும்புகளை நினமுள்ளதாய் மாற்ற போகிறார். The Lord is going to make your bones marrow. உன் எலும்புகளுக்குள் இருக்கிற பாவத்தை சுட்டெரிக்க போகிறார். The Lord is going to fire up and burn all the sins in your bones. Hallelujah, hallelujah. Tudabalakara bakara baka tudabalaka tuda. Tudabana, tuda, tudabana, tudania. Amen. இப்பொழுது கர்த்தர் உன் கைகளில் பரிசுத்தத்தை தரப்போகிறார். Right now the Lord is going to give holiness in your hands. எத்தனை பேருக்கு வேணும்? How many want this? ஆண்டவரே, என்னுடைய பரிசுத்த கைகளை நான் உயர்த்தி உம்மை துதிக்க வேண்டும். I want to lift up my holy hands and worship you. ஓ, நீ இப்பொழுது விசுவாசித்தால் கைகளில் பரிசுத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். Resting upon your hands. ஏபாலியா ரபாலக ஷபானியா ரபானா. Hallelujah, hallelujah, hallelujah. Amen.
இப்பொழுது கர்த்தர் உன் இருதயத்தில் பரிசுத்தத்தை தரப்போகிறார். Now the Lord is going to give holiness in your heart. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். And they that are pure in heart are அவர்கள் blessed. தேவனை தரிசிப்பார்கள். And they shall see God. எத்தனை பேருக்கு இருதயத்தில் பரிசுத்தம் தேவை? How இதோ அந்த வல்லமையை பெற்றுக்கொள்ளுங்கள். right now receive that power. இபாலாபாகா திடாபாகா திடா திடாபானியா திடா திடா ரிபானியா ரபானா திடா. ஆமென் 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 ஆமென். இப்பொழுது உன் வயிற்றில் உன் குடல்களுக்குள் ஒரு பரிசுத்தத்தின் வல்லமை அனுப்ப போகிறார். Now the Lord is going to send the power in your belly and your bowels. உன் வியாதி நீங்கட்டும். All your sickness be removed. இப்பொழுதே கர்த்தர் உனக்குள்ளே ஒரு ஆரோக்கியத்தை கட்டளையிடட்டும். Right now Lord, the healing in you. உன் குடல் வேதனை மாறட்டும். Let all your அபிஷேகம் இறங்கட்டும். the anointing of power of the sickness be removed right now. திடாபானியா ரபானா ரிபாலா ஷமனா ரிபேலே திடிபிக்கா திடா. ரிபாலா பக்கா திடா பக்கா திடா பாலா. ஆமென். இப்பொழுது கர்த்தர் உன் முழங்கால்களை பரிசுத்தம் பண்ண போகிறார். Now the Lord is going to sanctify your knees. எத்தனையோ மணி நேரங்கள் நீ முழங்காலில் நின்று கொண்டிருக்கிறாய். For hours together you stood on knees. இரவு நேரங்கள், At night time, பகல் நேரங்கள், at daytime, உன் வேலை ஸ்தலங்களில், at the place you work, உன் வீட்டில, at your family, கர்த்தருடைய சன்னிதானத்துல. in the presence of God. ஆனால் இனி அப்படி அல்ல. But it is still no more here. இனி நீ நிக்கிற முழங்கால் பரிசுத்தத்தின் முழங்காலாய் மாற The போகிறது. kneeling down that you are going to do will become a holy knee down. சத்துருவின் அஸ்திபாரங்களை அசைக்கக்கூடிய முழங்கால்களாய் மாற போகிறது. To shake the foundations of the Satan, the weight on இப்பொழுதே உன் முழங்கால்களில் ஒரு பரிசுத்தம். Right now there is a holiness in your knees. ரிபாகரா பகரா வலாகா திடாபானா ரிபானா பானா பகா திடாபானா திடா. ஆமா. உன்னுடைய பாதங்களில் உன் கால்களில் ஒரு பரிசுத்தம். In your legs and in feet the holiness. இனி நீ வீணாய் அலைகிறதில்லை. And you will not wander anymore. இனி உன் அலைச்சல்கள் தேவனுடைய கணக்கில் சேர்க்கப்படும். All your wanderings will be gathered in the hands of the Lord. உன்னுடைய ஒவ்வொரு நடைகளும் எண்ணப்படும். All your walkings will be counted. நீ நடக்கும் வழியை கர்த்தர் அறிவார். The Lord know the path you traverse. உன் கால்களில் பரிசுத்தம். Hereafter the holiness in your legs. இபாலா கரபகா திடாபகா திடாபாலகா திடாபானியா இபாலா பகரபகா திடாபகா திடாபானியா. ஆமா. குரு சித்தம் செய்தால் பரிசுத்தம். And if you do the will of Father, it is the holiness. ஆண்டவர் தான் நம்முடைய குரு. Our God is our Guru. அவருடைய சித்தம் செய்தால் பரிசுத்தம். If we do His will and it is holiness. இப்பொழுது திருசித்தப்படி நமக்கு பரிசுத்தம் தர வேண்டும். According to His own desire, He must give the holiness to us. ஒரு நான் இவ்வளவு நேரம் சொன்ன காரியங்கள் எல்லாம் உங்களுக்குள்ள ஒட்டு மொத்தமாக ஒரு அக்கினி அபிஷேகமாக இறங்க வேண்டும். All things which I have mentioned together must come in you like a right fire anointing. அப்படியே உன்னுடைய ஆன்மீக வாழ்க்கை புரட்டி போடப்பட வேண்டும். Completely your spiritual life must be perverted. உன் பார்வை, சிந்தை, எண்ணம், நினைவு, தோற்றம், விருப்பம், வாஞ்சை எல்லாம் இன்றைக்கு தெய்வீகமாய் மாறட்டும். All your intention, thoughts and mind and actions and everything may be changed in a divine nature. ஆமென். ஆமென். குரு சித்தம் செய்தால் பரிசுத்தம் என்று குரு சித்தம் செய்தால் பரிசுத்தம் என்று திரு சித்தப்படி திரு சித்தப்படி பரிசுத்தம். ஒரு நிமிஷம் உங்களுக்கு பாதி பேருக்கு இந்த பாடல் தெரியல. And many of you do not know this song. குரு சித்தம் செய்தால் பரிசுத்தம் என்றீர், திரு சித்தப்படியே பரிசுத்தம் தார். புரிஞ்சுதா? குரு சித்தம் செய்தால் பரிசுத்தம் என்றீர், திருச்சித்தப்படியே பரிசுத்தம் தார். குரு சித்தம் செய்தால் பரிசுத்தம் என்றீர்,
bala bari bala bakara bala kashantara. Jesus, 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 Jesus. வல்லமை தேவரீருடையது, பரிசுத்தம் தேவரீருடையது, கிருபை தேவரீருடையது, மகிமை தேவரீருடையது, வல்லமையும் அதிகாரமும் மாட்சிமையும் மகிமையும் தேவனுடையது. ஹல்லேலூயா. இவலபாரி வலபாரி வலபாரி வலபங்கர வலபாரி விரி 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 விரி. ஆமென். திரி திரி விலபரபரி விலபரபரி விரி 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 விரி. ஆமென். ஆமென். தோ 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 திரி விரி 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 விரி. Ilabalabakara balabakari bigara balabakatira balakatira. Tiri bigara balabakatira birabari biri biri birabarabari biri 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 biri. Amen, 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 amen. In the name of Jesus. Amen, amen, amen. Ilabalabakari birabarabari birabarabari birabakarabari birabarantara. Shidabalabari barakara tidaribar. Oh, tidakara baribar. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உன்னில் வாசமாயிருந்தால் சாவுக்கு எதுவான உன் சரீரம் உயிர்ப்பிக்கப்படும். என் பிள்ளையே, இதோ என் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, என் உயிர்த்தெழுதலின் மகிமையும் மாறவில்லை. என்னுடைய வல்லமையும் என்னுடைய உயிர்த்தெழுதலின் மகிமையும் நீ விசுவாசிப்பாயானால் இந்த பரிசுத்தத்தை நீ பெற்றுக்கொள்வாய். இப்பொழுது சொல், அந்நிய கண்கள் அல்ல, என் கண்களே அவரை காணும், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்று சொல். என் பிள்ளையே, சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கும்படியாக இதோ இந்த வல்லமை பெற்றுக்கொள் என்று கர்த்தர் சொல்கிறார். Hallelujah, 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 hallelujah. Amen, 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 amen. கர்த்தர் எனக்காக இந்த காலை வேளையிலே இறங்கி இருக்கிறார் என்று விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்துங்கள். Those who say the Lord descended for me, raise up your hands. ஆமென். அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். Let us all glorify God. ஆமென். உனக்காக உன் தேவன் இறங்கி வந்திருக்கிறார். The Lord descended in our midst for your sake. Hallelujah, hallelujah, hallelujah. Thudabalaka, thudabalaka, thudabalia. Hallelujah, hallelujah. என் பிள்ளையை பரிசுத்தமாக வேண்டும் என்று நீ வாஞ்சிக்கிறாய். என் பிள்ளையை உன்னை என் கரத்தில் ஒப்புக்கொடு. அப்பொழுது நான் உன்னை பரிசுத்தப்படுத்துவேன். அப்பொழுது நான் உன்னை என்னைப் போல மாற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Hallelujah, 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 hallelujah. Amen, amen, amen. கர்த்தருடைய ஆவியானவருடைய ஆளுகைக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். தோத்ரா 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 தோத்ரா. ஜோ. எங்களை நேசிக்கிற அருமையான நல்ல இயேசுவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காக நாங்கள் துதிக்கிறோம். உம்முடைய சமூகத்தில் வந்து ஆவியோடு உண்மையுமே தொழுது கொள்ளும்படியாக இந்த பெரிய பாக்கியத்தை நீர்களுக்கு தந்தபடினால் துதிக்கிறோம். ஆண்டவரே, என்ற பாட்டெல்லாம் நீ புறப்படுத்தபடினால் ஸ்தோத்திரம். தடைகள் எல்லாம் மாற்றி தேவஜனங்களை தெய்வ சமூகத்தில் கொண்டு வந்து நிறவான ஆசீர்வாதம் பெற்றுள்ள தகுதி உள்ளவங்களாய் மாற்றின உடைய தயவுக்காக நாங்கள் துதிக்கிறோம். ஆவியின் பலத்தினாலும் சந்தோஷத்தினாலும் நீர் எங்களை நிரப்பின தயவுக்காக துதிக்கிறோம். பரிசுத்தோடு ஆராதிக்கும்படியாக உடைய சமூகத்தில் வந்திருக்குதான் நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த பரிசுத்தின் மேல வாஞ்சிய கால வேலையை கட்டிட்டபடினாலும் துதிக்கிறோம். ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைங்களுடைய கந்தாவை மனதிலே பரிசுத்தம், கண்ணுகளில் பரிசுத்தம், முழு சரீரத்திலும் பரிசுத்த கட்டிடும்படியாக நீ வாஞ்சித்தபடினால ஒருக்கு தந்தபடினாலும்
உம்மை துதிக்கிறோம். இருதயத்தில் சுத்தமுள்ள ஒரு பாக்கியவான்கள் உம்மை தரிசிக்கும் ஆண்டவரே. அந்த பட்சத்திலே நாங்கள் முன்னேறி செல்லும்படியாக இந்த காலவழி அதுக்கேற்ற அபிஷேகத்தை நீர் எனக்கு தந்தபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. தேவ சமூகத்தில் வந்திருக்கிறதான ஒவ்வொருவரும் ஆவிக்கிருச்சத்தை இன்னும் வளர முடியாது உதவி செய்யும். ஜீவனுள்ள சாட்சிகளை எழுப்பி தந்து உடைய நாமம் மகிமைப்படுத்தும். பல விதமான நிலவரத்தோடு வந்திருக்கிறதான நம்முடைய ஜனங்கள் உடைய வார்த்தையின் மூலமாக உடைய வசனத்தின் மூலமாக தேற்றப்பட முடியாகும், உணர்த்தப்பட முடியாகும். ஜீவ வார்த்தைகளை எனக்கு தாரும், மரமான ரகசியங்களுக்கு வெளிப்படுத்தி தாரும். என்னோட பரிசுத்தவங்களை வெளிப்படுத்தும். அபிஷேகத்தினாலும் வல்லமையினாலும் கிருபையினால் நிரப்பும். தேவ சமூகத்தில் இருந்த இன்னும் நிறவான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாக நீர் எனக்கு உதவி செய்யும். தாழ்த்தி விட கருத்து பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.